ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி ஒரு ரீபோர்ன் சைனீஸ் லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசு வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இனிமேல் இந்த சேனல்லேயும் வீடியோ அப்லோட் ஆகும். அது மட்டும் இல்லை, வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ இந்த மூவி பார்க்கலாமா? மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் வேன்வேனை தான் காட்டுறாங்க. நம்ம வேன்வேன் வந்து ஒரு வெட்டிங் கவுன் போட்டுட்டு இருக்கா. அப்போது அவளுக்கு அவங்க அம்மா அழுகிற சவுண்டு கேட்குது. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, என்னடா ஆச்சுன்னு வேகமாக ஓடி போய் பார்க்கலான்னு பார்த்தா அவள் முன்னாடி ஒருத்தர் வராங்க. அவரை கிராஸ் பண்ணி வரா. ஆனால் அவருக்குள்ளேயே பூந்து வரா. என்னென்னு பார்த்தா ஒரு ஆவியாக நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோனோட அம்மா வந்து அவங்க பொண்ணை பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. என்னென்னா நம்ம ஹீரோனுக்கு வந்து இப்போ ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். கல்யாணம் ஆக போகிற சமயத்தில் ஹீரோனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். நம்ம ஹீரோனும் கையெல்லாம் எடுத்து பார்க்குற ஒரு மாதிரி புகையாக கிளம்பிட்டு இருக்கு. என்னடா ஆச்சுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோனோட அம்மா வந்து கண்டபடி ஒருத்தன் வந்து திட்டுறான். அதாவது நம்ம ஹீரோனை இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் இருப்பான்ல, அவன் பேர் சென்னு. அவன் வந்து கையில் ஒரு ரிப்போர்ட்டோட வந்துட்டு, உங்கள் பொண்ணு பாருங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் எக்ஸ் ஹஸ்பண்டோட குழந்தைய வயிற்றில் சுமந்துக்கிட்டே என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்க அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்காளா, இப்படி நடந்திருந்தா அப்புறம் என் ஃபேமிலிக்கு என்ன ஆகுறது, இப்படி ஒரு பொண்ணை போயிட்டு நான் போய் கல்யாணம் பண்ணியிருந்தா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அம்மாவை போட்டு திட்டிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்றதே இப்போ அவள் செத்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கே தெரியுது. இப்போ ஹீரோனோட அம்மா ஹீரோனை பிடிச்சி அழுறாங்க. நீ எவ்வளோ சொன்ன உன் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, நான் ஃபோர்ஸ் பண்ணதுனால இப்படி பண்ணிட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்க போய் வந்து இப்படி இறந்துட்டியம்மான்னு அழுதுட்டு இருக்கா. அப்போ ஹீரோனும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் முன்னாடி ஒரு சிஸ்டம் வருது. அந்த சிஸ்டம் இது ஒரு நாவல் அப்படின்ற மாதிரி சொல்லுது. நம்ம ஹீரோனுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்குது. என்னன்னா, நம்ம ஹீரோனோட அம்மா வந்து நம்ம ஹீரோனை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோனோட முன்னாள் ஹஸ்பண்ட் ஃபோன் சொல்லிட்டு ஒரு தெரிஞ்சிருப்பானா, அவன் கையில் இப்போ காசும் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாம் லாஸில் போயிடுச்சு, அவனை டிவோர்ஸ் பண்ணுன்ற மாதிரி அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் ஓரமாக நின்று கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அது அந்த ஃபோன்றவர். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, ஆமாம் அவங்க அம்மா சொல்கிறது கரெக்ட் தான், நீ டிவோர்ஸ் பண்ணு, அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்கே சொல்கிறதுக்கு முன்னாடி இவரும் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு நாங்கள் வந்து போகிறேன்னு கிளம்பிடுவார். ஹீரோயின் எவ்வளோ அழுவா, அவங்க அம்மா விட மாட்டாங்க, நான் சொல்கிறது கேளுமா, அப்போ தான் உன் லைஃப் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாழ்க்கையை அவங்க அம்மா தான் கெடுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அழுததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் என்ன ஆயிருக்கும்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா இன்னும் டெவலப் ஆயிருப்பாரு. நம்ம ஹீரோனை டிவோர்ஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் லைஃப்பில் டெவலப் ஆயிருப்பாரா. அப்போ ஷென்ஜியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பா. அப்போ அந்த டைமில் நம்ம ஹீரோனுக்கு இப்போ ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல, அந்த டைமில் கூட இவங்க 2 பேரும் மேரேஜ் ஆகிட்டு ஒரு காரில் போவாங்க. அது நம்ம ஹீரோயின் பார்க்குறா. அந்த சிஸ்டம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அந்த காரை பார்த்துட்டு ஓடலான்னு நினைக்கிறா. ஆனால் டைம் வேஸ்ட். ஆல்ரெடி ஆவி ஆகிட்டால, அவளால் போயிட்டு ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோவும் இந்த ஷென்ஜியாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஹீரோனோட வயிற்றில் வந்து ஹீரோட குழந்தை தானே இருந்திருக்கும். அந்த குழந்தையுமே இந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால இறந்துருச்சு. உங்களுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் தரேன், இந்த நாவல் வந்து இப்படி எண்டாக வேணாம், நீங்கள் திரும்ப உங்களோட முன்னாள் ஹஸ்பண்ட் கூட சேரணும், அந்த மாதிரி ஒரு கதையை நம்ம உருவாக்குவோம், அதுக்கு நீங்கள் ஓகேவான்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோனுக்கு இன்னும் குழந்தைய சேர்த்து போச்சான்ற மாதிரி ஓன் அழுதுட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த சிஸ்டம் இவளுக்கு ஒரு பவரை கொடுத்து இவளை ரீபார்ன் ஆக வைக்குது. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் கண்ணை முடிச்சு பார்க்குறா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து இந்த சென்னு தான் வரான். இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருந்திருப்பானே நம்ம ஹீரோனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அவன் வந்து என் ஃபேமிலியில் உன்னை நான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போனேன்னா உன்னை பற்றி ஃபுல் செக்அப் நான் பண்ணணும், அதனால தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு ஒத்துழ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை வந்து சொல்லிட்டு இருந்திருப்பானா. நம்ம ஹீரோனா, நான் எதுக்காகடா உனக்காக செக் பண்ணணும், உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, அம்மாவே நம்ம எதிர்த்து நிற்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஓங்கி அவன் கண்ணத்துலேயே பலார்னு ஒரு அறையை விடுறா. என்னால உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்னடி உன் ஹஸ்பண்டை தான் நீ டிவோர்ஸ் பண்ணிட்டால, இப்போ உங்கள் அம்மா என்ன தான் பார்த்து வச்சிருக்காங்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா அப்புறம் உன் லைஃப்பில் யாருமே உன்னை பார்த்துக்க முடியாது, நீ போய் யார் கூட பெருக்க போகிற அப்படின்ற மாதிரி அவன் தப்பாக பேச, நம்ம ஹீரோனா, என்ன தான் நான் என் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஹஸ்பண்ட் தான், அவன் ஒருத்து மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அந்த சென்னும் நம்ம ஹீரோனை ஸ்டாப் பண்ணல. நம்ம ஹீரோன் போகும்போது வயிற்றுல கை வச்சுட்டு, பாப்பா உனக்காக உன்னோட அப்பாவை நான் கண்டுபிடிச்சி திரும்ப அவர் கூட சேர போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு போயிட்டு இருப்பாளா. வீட்டுக்கு போயிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணுறா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா நம்ம ஹீரோ ஃபூவை பார்க்க போகிறதுக்காக. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோனோட அம்மா வராங்க. அவங்களுக்கு ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் திரும்ப ஹீரோனை வந்து ஃபோர்ஸ் பண்ண வந்துட்டு இருக்காங்க. நீ ஏன் சென் கிட்ட இப்படி நடந்துக்கிட்டா, ஏன் இப்படி பண்ண வேணும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பிடிச்சி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ உடனே நம்ம ஹீரோன் சொல்லிட்டு இருக்கா, அம்மா தயவு செஞ்சு விட்டுருங்க, இதுக்கு மேலே என் வழியை நான் பார்க்குறேன், நான் கண்டிப்பாக ஃபியூச்சரை தான் போய் மீட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மாவும், அவன்கிட்ட ஒன்றுமே இல்லாத வேண்டிய அவனை நீ பார்க்க போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோனை ஃபோர்ஸ் பண்ண, ஹீரோயின் வந்து அம்மா அவனோட குழந்தைய வயதில் இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்ல போவாளா. வாயிலேருந்து ஏதோ குருவி கத்துற சவுண்டாக வருது அந்த சென்டென்ஸ் சொல்லும் போது. அப்போ ஹீரோனோட அம்மாவும் எங்கடி குருவி கத்துது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க, நம்ம ஹீரோனுக்கு அப்புறம் தான் புரியுது இந்த சிஸ்டம் வந்து நம்ம உண்மையை சொல்ல போனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியப்படுத்த விட மாட்டேங்குது அப்படின்றத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு, அம்மா தயவு செஞ்சு நீங்கள் வெளியே போங்க, நான் கண்டிப்பாக இங்கேருந்து போக தான் போகிறேன், இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறது நான் கேட்க விரும்பலை, நான் ஃபூவை பார்க்க தான் போகிறேன் போய் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மா
பேச்சை மீறி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அங்கேருந்து வெளியே வந்திருக்கா. நம்ம ஹீரோவை திரும்ப மீட் பண்ணோம், குழந்தைக்காக நாங்கள் திரும்ப ஒன்று சேரணும், அவர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டெல்லாம் பிடிச்சி அந்த ஊருக்கு போகிறா. அங்கே போனால் எதிர்பாராத விதமாக நம்ம ஹீரோ வந்து ஏதோ வேலைக்கு போயிட்டு அப்போ தான் அந்த ஊருக்கு ரீச் ஆகிருப்பார் போல். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோவை பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. ஃபூ வந்து பிக்கப் பண்ணிட்டு காரில் ஏற்றிக்கிட்டு ஃபூவோட ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்க. அந்த ஃப்ரெண்டுக்காரன் காரை வந்து பின்னாடி யார் இருக்கான்னு பார்க்காம ரிவர்ஸ் எடுக்க நம்ம ஹீரோனும் அங்கே தானே வெளியே நின்று இருந்திருப்பா. அந்த கார் லைட்டாக நம்ம ஹீரோட பேக் மேலே தட்டி நம்ம ஹீரோன் அங்கே விழுந்துருவா, கத்திருவா டே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே ஹீரோட ஃப்ரெண்டும் கீழே இறங்கி வந்து ஐயோ சாரிங்க மன்னிச்சிருங்க, உங்களுக்கு அடிபட்டுருச்சா, நான் வேணா உங்களை பிக்கப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு எங்கே வேணும்னு சொல்லுங்கள், கூட்டிகிட்டு போகிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவா அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு இவனை பார்த்தா சந்தேகமாக இருக்குது. இல்லை வேண்டாம் பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன், நானே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஆனால் அவன் முன்னாடி போகிறத நம்ம ஹீரோ ஃபூ பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா, யாரை தேடி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு இருக்கு. உடனே ஃப்ரெண்டை பார்த்து மூஞ்செல்லாம் மாஸ்க் போட்டுக்கிறாரு. ஃப்ரெண்டை பார்த்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணு, அதுக்கு என்ன பண்ணுவேன்னா தெரியாது, அவளை நீ காரில் ஏற்றி அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல அப்போ ஹீரோட ஃப்ரெண்டும் மறுபடியும் சிஸ்டர் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, என் மனசு கேட்க மாட்டேங்குது, உங்களுக்கு உதவி பண்ணணும்னு தோணுது, நான் தானே உங்களுக்கு தெரியாமல் இடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம எனக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி சிஸ்டம் கிட்டே கேட்டுருவோன்னு சொல்லிட்டு இந்த கார் உள்ள 2 பேர் இருக்காங்களே உங்களால் எனக்கு எதனா பிரச்சனை வருமா, இவங்க நல்லவங்களா அப்படின்னு கேட்க சிஸ்டமும் நீங்கள் தாராளமாக இவங்க காரில் ஏறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது, குட் பீப்புள்னு சொல்லுது. நம்ம இன்னும் சரி ஓகேன்னு ஏறிக்க அப்போ அவனும் வந்து கொஞ்சம் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றிலாம் பேச ஆரம்பிக்கும் போது ஷென்ஜியா அப்படின்ற பேரை விட்டுருவானா, அதை நம்ம ஹீரோ கூட போகிற பொண்ணு சுற்றிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு பேரை வந்து சொல்லிட்டு இருப்பானா. அப்போ வந்து அது நம்ம ஹீரோன் காதில் கேட்டுட்டு ஷென்ஜியாவா அவளை உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோன் வந்து ஹீரோ பேருன்னு சொல்லி கேட்பா. அப்போ உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அவனை நீங்கள் பார்க்கணுமா அப்படின்னு நம்ம சொல்ல ஹீரோனும் ஆமாம் எனக்கு ஃபூவை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ உடனே ஹீரோட ஃப்ரெண்டும் ஃபூவை பார்க்கறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாதே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சைடில் திரும்பலான்னு பார்ப்பான். ஹீரோ ஒன்னே இல்லை வேண்டாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கொடுத்துருவாரு. நம்ம ஹீரோன் ஒன்னே இந்த வாய்ஸ் எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் குறுகுறுன்னு முழிக்க அப்போ ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்னு நினைக்க ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோன் வந்து இல்லை உங்கள் வாய்ஸை கேட்டோன்னே எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு தோணுது, நான் கொஞ்சம் இந்த சாக்லேட்டில் ரெடி பண்ணுவேன், அது ரொம்ப ஹெல்த்தி, அது நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு அந்த சாக்லேட்டுன்னு இவங்க ஒரு ரொமான்ஸ் பண்ணியிருப்பாங்க போல், அந்த சாக்லேட்டை வச்சு ஹீரோயின் செஞ்சுருக்க சாக்லேட்டை ஹீரோ கண்ணெல்லாம் கட்டி கொடுத்துருப்பா போல், அது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. இப்போ இந்த சாக்லேட்டை கொடுக்க வரும்போது கரெக்டாக வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரை வந்து கல் இருக்கிறது கூட தெரியாமல் சடன் பிரேக் போடுறான்னா கார் எதில் போய் மோத அப்போ ஹீரோயின் முன்னாடி வந்து இடிச்சு சாக்லேட்டை போடுவா. ஹீரோ மாஸ் வர அந்த நேரத்தில் கலந்துக்கும், இவரும் பயந்துக்கிட்டே எடுத்து போடுவார் இப்போ பார்த்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவளா ஹீரோ ஃபேஸை பார்க்காம ஐயோ என் சாக்லேட் எங்கேயோ விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கை விட்டு தேடி அப்படியே எடுத்து ஹீரோக்கு கொடுப்பா. நம்ம ஹீரோவா சரியான தீனி பண்டாரமாக இருக்காளே, என்ன இப்படி ஃபுட்டை தேடிட்டு இருக்கா, என் மூஞ்சி கூட அவள் பார்க்கலன்ற மாதிரி தான் ஹீரோ நினைப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டும் நீங்கள் கேட்டிங்களா அந்த ஸ்டூடியோ இந்த பக்கம் தான் இருக்குது, நீங்கள் இதுக்கப்புறம் இங்கே முன்னாடியே போனீங்கன்னா அந்த இடத்த கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை இறக்கி விட்டுருவான். அங்கேருந்து காரும் கிளம்பிடுது. நம்ம ஹீரோக்கா இவ யாரை பார்க்க வந்திருக்கா, இந்த இடம் இவளுக்கு தெரியுமா தெரியாதா, ஏன் இப்படி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு மனசில் ஒரு கஷ்டம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனால் நம்ம ஹீரோக்கு ஒரு தம்பி இருப்பானா, அந்த தம்பிக்காரை வந்து ஒரு மாதிரி இரும்பிட்டே பேசுவான், அவனுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷென்ஜி அவங்க நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்களன்னா அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கூட இப்போ ஒரு பொண்ணு கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாள், அந்த பொண்ணை பற்றியும் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காமல் உனக்கு இரும்பெல்லாம் இருக்குல்ல, முதல்ல இந்த மிட்டாய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை கொடுக்க அவன் சாப்பிட்டுட்டு இந்த சாக்லேட் வந்து முன்னாடி இந்த வேன் பண்ணுவாங்களே அந்த மாதிரியே இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் ஆனால் அந்த வேன் எனக்கு பிடிக்காது, அவங்க தான் வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் திட்டிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் இல்லடா இது என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் வந்து ஹீரோயின் பேரை மறுபடியும் ஞாபகப்படுத்தி விட்டோன்னே இவன் இந்த ஊரில் தெரியாத ஊரில் எங்கே போய் சுற்றுவான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே வேன் பார்க்கறதுக்கு அங்கேருந்து வெளியே கிளம்பி வந்துருவாரா. அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இவரை நான் எங்கே போய் கண்டுபிடிப்பேன்னு தெரியாமல் ஒரு மாதிரி சோகத்தில் மரத்துக்கடியில் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ போனவர் இந்த வேன் என்ன பண்ணுறது, என்ன தான் இப்போ போய் பார்த்தாலும் எங்கள் 2 பேருக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதான் எங்கள் 2 பேருக்குள்ளே டிவோர்ஸ் ஆகிடுச்சு, எங்கள் 2 பேரால் இனிமேல் ஒன்றும் சேர முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் மரத்துக்கடியில் ஹீரோயின் சோகமாக உட்காந்துட்டு பார்த்து இவ தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வேன் கூப்பிட நம்ம ஹீரோயின் கரெக்டாக திரும்பி பார்த்துருவா. ஹீரோ மூஞ்ச பார்த்தோன்னே வேகமாக ஓடி போயிட்டு ஹீரோ கட்டி பிடிச்சிப்பா. நம்ம ஹீரோ ஃபியூச்சர்னு பார்த்து உங்களை நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, உங்களை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்ல நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிடுது நம்மளை பார்க்க தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சொல்கிறா நான் வழி தெரியாமல் எந்தெந்த
இடத்துலலாம் சுற்றிட்டு இருந்த கார்லாம் இடிச்சுது அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்ல, ஆனால் ஹீரோ சொல்கிறாரு, நீ இவ்வளோ வந்ததுக்கான ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோ அங்கேருந்து போகலான்னு பார்த்தா நம்ம ஹீரோனா இப்படி நீங்கள் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ டக்குன்னு இவளுக்கு வாமிட் வருது, ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல்ல. நம்ம ஹீரோக்கா இவளுக்கு உடம்பு முடியல போலயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் என்னாச்சுன்னு கேட்க, ஹீரோனா இவரோட குழந்தை தானே என் வயிற்றில் வளருது, பேசாமல் சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்க ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துக்கு இந்த ஷென்ஜியாங் வரா. வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து, வேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கெஸ்ட்டாக தங்கிட்டு போகலான்னு வந்திருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பேச வருவாளா. நம்ம ஹீரோனா அப்படிலாம் இல்லையே, நான் என்னோட ஹஸ்பண்டை பார்க்க வந்தேன், என் ஹஸ்பண்ட் கூட இனிமேல் ஸ்டே பண்ணலான்னு நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ முன்னாடி ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அப்போ இந்த ஷென்ஜியாங் சொல்லிட்டு இருக்கா, அப்படியா, ஆனால் ஃபூ வந்து என்கிட்ட சொன்னாரே உங்கள் 2 பேருக்குள்ள டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு, அப்போ அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி இவ கேட்டுட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோனா டிவோர்ஸ் ஆகிடுச்சு தான், இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இனிமேல் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஹீரோ கை பிடிக்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க வேன்மேன், பார்த்து பிஹேவ் பண்ணு, நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, நீ திரும்ப உன்னோட ஊருக்கே போ அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஒரு மாதிரி மன கஷ்டத்தில் சொல்லிடுவாரா. ஹீரோயினுக்கு அந்த ஷென்ஜியாங் முன்னாடி ஒரு மாதிரி அசிங்கமான மாதிரி ஆகிடுது. அவள் ஹர்ட் ஆகிட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போக, ஹீரோவும் ஒரு நிமிஷம் நில்றின்னு ஸ்டாப் பண்ண போகிறாரு. அதுக்குள்ளே வந்து இந்த ஷென்ஜியை விட மாட்றா. ஹீரோ கை பிடிச்சி நிறுத்திட்டு, என்னதான் இருந்தாலும் அவளே தானே டிவோர்ஸ் கொடுத்தா, உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு மறுபடியும் எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காளோ என்னமோ, நீங்கள் எதுக்கு போயிட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கீங்க, அவளே போயிடுவா விடுங்க, நீங்கள் அவளை கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஷென்ஜியா வந்து ஃபூ கிட்ட வந்து ஃபூ தடுத்து ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஹீரோ ஒன்று முறைச்சிக்கிட்டு, நீ கொஞ்சம் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பார்க்குறியா, இதுக்கு மேலே நான் என்னமோ அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீரோனை தேடி திரும்ப வருவார். நம்ம ஹீரோன்னு ஒரு இடத்துல ஒன்று உட்காந்து அழுதுட்டு இருப்பான் மூளையா. ஹீரோவை பார்த்தோன்னே, நான் ஃப்ரெண்டுக்கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அழுக, ஹீரோ ஒன்னே பரவாயில்ல ரொம்ப நைட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நீ எப்படி போவ, நாளைக்கு மார்னிங் நானே உனக்கு கொண்டு போய் விடுறேன், நீ அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி கிளம்பிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வான்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாயிடும். பரவாயில்ல வீட்டுக்காவது கூப்பிட்டுருக்கானேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போகிறது அந்த ஷென்ஜியா பார்க்குறா, இதை இப்படியே விடக்கூடாது, இருந்தால் தடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனோடனே ஹீரோட தம்பி இருப்பானா, பார்த்தோன்னே சந்தோஷமாக பேச போகிறான். ஆனால் அவனுக்கு நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே கோவம், நீ எதுக்காக நான் வேனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா, இவங்க எதுக்கு வந்திருக்காங்க, இவங்க தான் நம்ம வேணான்னு தூக்கி போட்டுட்டு போனாங்களா அப்படின்ற மாதிரி தம்பி திட்டும் போது ஹீரோ ஒன்னே, டே வீட்டுக்கு வந்தவங்களை பார்த்து அப்படிலாம் பேசக்கூடாதுரா, ஒழுங்காக பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து தம்பியை வார்ன் பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின்னா, சரிடா பரவாயில்ல, இந்த சாக்லேட் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நான் செய்கிறது இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் செய்கிற சாக்லேட்டை கொடுக்க, அவனா எனக்குலாம் இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்று கீழே தள்ளி விட்டுருவான். ஹீரோ ஒன்று திட்டுறாரு, இப்படி நான் நடந்துக்க மாட்டியே, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்ட, அவன் ஒன்றே கோச்சிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவான் ரூம்குள்ளே. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் கீழே விழுந்த சாக்லேட்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ ஒன்றே அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறாரு, ஏன்னா அவருக்குமே அந்த சாக்லேட் பிடிக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்காக பெட்டெல்லாம் ரெடி பண்ணுவார். இந்த ரூம்லாம் இங்கே சரியாக இருக்காது, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதனால் நாளைக்கு நீ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும், இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பெட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோனா இல்லை இவர் விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக வயிறு வலின்னு சொன்னால் இவர் நம்மளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுவார்ல அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு வயிறு வலி அப்படின்னு சொல்கிறா. அப்பயாவது இவருக்கு நம்ம ப்ரெக்னென்ட்னு தெரியுன்றதுக்காக. ஆனால் நம்ம ஹீரோவா நான் உனக்கு அங்கேயும் இங்கேயும் அமுக்கி விடுறேன்னு சொல்லிட்டு கையெல்லாம் அமுக்கி விட்டுட்டு இருக்காரு. பேசாமல் நான் இப்போயும் உன்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன், இங்கே ஏன்னா பெரிய ஹாஸ்பிட்டலில் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோனா ஐயோ இப்போயே கொண்டு போய் விட்டுருவான் போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு வலியெல்லாம் இல்லை சரியாக போயிடுச்சு நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பெட்ஷீட்குள்ளே தூங்க போயிடுவா. நம்ம ஹீரோவும் விட்டுட்டு வந்துடுவார். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து பார்ப்பாரா, பார்த்தா ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருப்பா. சரி எதுக்கு இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பெட்ஷீட் மட்டும் போட்டு விட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பெட்ஷீட் போட்டு விட, ஆனால் நம்ம ஹீரோயின் ஹீரோ வந்ததை நோட் பண்ணிக்கிட்டு ஹீரோ சும்மா விடாமல் ஹீரோ ஷோல்டர் மேலெல்லாம் கை போட்டு கிட்ட போட்டு இழுத்துட்டு இருப்பாளா. 2 பேரும் கண்ணன் திறந்து நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கிஸ்ஸீன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி போகும். ஆனால் டக்குன்னு வெளியிருந்து ஒரு சவுண்டு கேட்க ஹீரோ விலகிடுவார். நம்ம ஹீரோ ஒன்னே டைம் ஆயிடுச்சு, நீ கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன்னா நான் உன்னை கொண்டு போய் கரெக்டான டைமில் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட, ஹீரோனுக்கா என்னடா இது இந்த மனுஷன் என்னை வீட்டுக்கு போய் விடுறதுலேயே இருக்கான, என்ன தான் பண்ணுறது, அப்புறம் எப்படி சேர்றது, இனிமேல் விதி எப்படி சேர்த்து வைக்குதோ அப்படியே சேர்த்து வைக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு அவ்வளோ சரி ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி கலைஞ்சிருக்குமா அடுக்கி வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு வந்து யாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரி பார்த்துருப்பாரு. யாருன்னு பார்த்தா இந்த ஷென்ஜியாங் இருக்கால, அவள் லியாங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்திருப்பான். அவனும் நம்ம ஹீரோவும் கிளாஸ்மேட்டு. அவனுக்கு நம்ம ஹீரோயின் வந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல். நம்ம ஹீரோயின் எங்கள் ட்ரெஸ் எல்லாம் அடிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனை பார்த்தோன்னே வேகமாக ஓடி வந்து வேன் நீயா வந்திருக்க, எப்போ வந்த, உன்னை பார்த்தே 1 வருஷம் ஆகுதுன்ற மாதிரி ஹீரோன் ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிடுவான். நம்ம ஹீரோனா என்ன சீனியர் டக்குன்னு பார்த்து கட்டி பிடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி இருக்க. ஹீரோக்கா
இருக்கா. இப்படி லியோங் கட்டி பிடிச்சோன்னே பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. நம்ம ஹீரோனும் ஒரு மாதிரி விலகிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இந்த ஷென்ஜியா வந்து ஒரு மாதிரி நம்ம ஹீரோனை ஒத்து பார்க்க ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா. இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக இவளை தான் இருப்பா, இவளுக்கு எல்லாம் தெரியும் தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்க இந்த ஷென்ஜியா மனசில் நினச்சிட்டு இருக்கா. என்னென்னா இந்த லியோங்கும் நம்ம ஹீரோஃபும் ஒரே கிளாஸ்மேட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரே டைமில் நம்ம வேனை வந்து காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணியிருப்பாங்களாம்மா. ஆனால் நம்ம ஹீரோக்கும் ஹீரோனுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கும். இப்போ இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னு தெரிஞ்சு லியோங்க நடுவில் விட்டா லியோங் வந்து நம்ம ஹீரோனை கரெக்ட் பண்ணிட்டான்னா நம்ம ஹீரோ வந்து இந்த ஷென்ஜியா கல்யாணம் பண்ணிட்டு ஈஸியாக போயிடலாம்ல. அந்த பிளானை பண்ணிட்டு இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட கொண்டு வந்து லியோங்க காட்டிட்டு இருக்கா இந்த ஷென்ஜியா. அதான் இவளோட பிளானு. இப்போ இப்படி பார்த்துட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயினும் இப்போ கண்டுபிடிச்சிடுறா. இந்த ஷென்ஜியாவும் ஒரு மாதிரி வில்லங்கமாக நம்ம ஹீரோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இந்த பாட்டு இதோட முடியுது. ஃபைனல் பாட்டை நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த பாட்டோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு அடுத்த பாட்டு அப்லோட் பண்ணிடுறேன். பை கைஸ்.